நேர்களே, ஹிருதய நோய்க்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? ஐயா, ஹிருதய நோய் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி, சனி சூரியன் உடைய பார்வை, செவ்வாய் சனியின் பார்வை, லக்னாதிபதி புதன் உடைய பார்வை, புதன் தசை ரொம்ப கவனிக்கணும். புதன் தசையில் ரொம்ப உஷாராக இருக்கணும். புதன் தசையில் சூரிய புக்தி வரும் பொழுது, புதன் தசையில் சனி புக்தி வரும் பொழுது, புதன் தசையில் கேத்து புக்தி வரும் பொழுது ஹிருதய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் வாஸ்து என்ன சொல்லுது? அது நான் 2-3 உதாரணம் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சென்னையில் ஒரு பெரிய ஸ்வீட் கடை உடைய பொண்ணு ஹைதராபாத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்க தம்பி என்ன ஹைதராபாத்தில் இட்டுன்னு போகிறாங்க. சாதாரணமாக அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வாஸ்து போகிற இந்த பில்டிங்கும் அந்த பில்டிங்கும் ஒட்டி இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒரு 2 நிமிஷம் நம்ம அக்காவையும் பார்த்துடலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே நுழையிறேன். அப்படியே நின்றுட்டேன் வாசல். டேய் அப்பா, இங்கே வாடான்னு. இதில் யார் யார் இருக்கான் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அக்கா இருக்காங்க அப்படின்னா. உங்கள் மாப்பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரா அப்படின்னு கேட்டேன். எப்படி சொல்கிறீங்க? என்ன எப்படி சொல்கிறத விடு, அப்புறம் சொல்கிறேன், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆமாண்ணா. மேலே போனேன். அந்த பொண்ணு வந்தா. பொண்ணுன்னா அந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு 50 இருக்கும் வயசு. ஆமான்னு. இந்த வீட்டை ஃபஸ்ட்டு காலி பண்ணிவிடு அப்படின்னு. இந்த வீட்டை ஃபஸ்ட்டு காலி பண்ணி இடிச்சிடுன்னு. பணம் இருக்குல்ல? இருக்கப்பா அப்படின்னாங்க. இந்த வீட்டை காலி பண்ணிவிடு அப்படின்னு. அவங்க பசங்க மருமகள் 2 பேரும் வராங்க. 2 பையன் 2 மருமகள். என்னதா தாதா அப்படின்றாங்க. இல்லைப்பா, இந்த படிக்கட்டை இடித்து கட்டணும், இல்லைன்னா வீட்டை காலி பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? இல்லை, நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் வீட்டை. ஆல்ட்ரேஷன்லாம் வேண்டாடா, 50 வருஷம் பில்டிங் இருக்குது, இடிச்சிடுங்க, லோன் வாங்க. இல்லைண்ணா. இல்லை அப்படின்னாங்க. என்ன காரணம் சொல்கிறேன், இப்போ கேளுங்க. ஒரு வீடு வந்து தெற்கு வாசல் வீடாக இருந்தால், அது தென்கிழக்கு, சென்டர் ஆஃப் சவுத், அல்லது இன்னும் கொஞ்சம் தள்ளி யமத்வாரமாக இருந்தால், அந்த வீட்டுக்கு வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தால், அந்த படிக்கட்டுலேருந்து நம்ம இறங்கும் பொழுது தெற்கு திசையில் இறங்கினால், கவனிக்கணும், எப்படி நம்ம மேலேருந்து வந்து இறங்கும் பொழுது தெற்கு திசையில் இறங்கினால், அந்த வீட்டுடைய ஒரு மகன், அதுவும் 99% அந்த வீட்டை நடத்துகிறவருக்கு திடீர்னு யங் ஏஜில் 35லேருந்து 45க்குள்ளே ஹார்ட் அட்டாக்கில் இறந்துடுவார், போயிடுவார் மனுஷன். இப்போது பல பேருக்கு ஹார்ட் பிளாக் வருது, ஸ்டண்ட் போடுறாங்க. அவங்க வீட்டில் என்ன தோஷம் இருக்கும் அதை பார்க்கலாம். சாதாரணமாக இப்போ எல்லோரும் வாஸ்து வாஸ்து அப்படின்றவங்க நாங்களும் சொன்னோம், சவுத் வெஸ்டில் படுக்கலாம். ஆனால் தென்மேற்கு ரூமில் லாஸ்ட்டு கார்னரில் சவுத் வெஸ்டில் பெட்டு இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா பிபி வரும். ஃபஸ்ட்டு என்ன வரும்? பிபி வரும். பிபி உடைய ஒரு தம்பி இருக்கார், லிவர் கிட்னி கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும். அப்போது லிவரில் ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் அப்படின்வாங்க. திடீர்னு ஒரு நாள் வேர்க்கும். டாக்டர்கிட்ட போனால், உள்ள ஒன்றுக்கு பிளாக் இருக்குது, 60, 70, 80 எல்லாம் இருக்குது, நீங்கள் மருந்து சாப்பிட்டே தான் தீரணும் அப்படின்வாங்க. அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு 3 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க, சிஎம்க்கும் டாக்டரு, எங்கள் அப்பாவுக்கும் டாக்டர், ஒரே டாக்டர்.
யூ ஆர் ஆன் ஏ பாம் மிஸ்டர் சம்பத்ராஜ், யூ ஆர் ஆன் ஏ பாம், இட் கேன் பிளாஸ்ட் எனி டைம், இது எப்பொழுதுமே வெடிஞ்சுடும், நீங்கள் செத்துக்கிடுவோம். டாக்டருக்கு எங்கள் அப்பா சொன்ன பதில், மருந்து இருந்தால் கொடுப்பா, பிளாஸ்ட் ஆனால் நான் செத்து போயிடும் பரவாயில்ல அப்படின்னார். அந்த ஹார்ட் அட்டாக் வந்து 20 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார் எங்கள் அப்பா. பயம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் நல்லா வாழலாம். ஆனால் பல பேர் பயமுறுத்துகிறாங்க. என்ஜியோகிராம் பண்ண உடனே 3 பிளாக் இருக்குது, 80% இருக்குது, நீங்கள் செத்து போடுவீங்க அப்படின்னு பயம் கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, ஐயோ ஃபஸ்ட்டு ஸ்டெண்டு வைங்க அப்படின்னா. இது யாருக்கு? சவுத் வெஸ்ட்டில் டைரக்டாக செவுரை ஒட்டி படுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். அது எங்கே படிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் அப்புறம். ரெண்டாவது, டார்க் கலர் துணி போடுறவங்க, வீட்டில் டார்க் வண்ணம் வைக்கிறவங்க, வீட்டுக்கு வடகிழக்கில் சமையல் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பிபியும் இருக்கும், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமும் இருக்கும். இப்போ போலாம், ஹார்ட்டில் ஒரு பகுதி இருக்குது வால்வு. வால்வு ப்ராப்ளம் யாருக்கு வரும்? இதுவும் இட் இஸ் அன் பார்ட் ஆஃப் ஹார்ட் இல்லையா? அது ஒரு ஹார்ட்டுடைய அங்கம் வால்வு. இது யாருக்கு பாதிக்கும்? பாருங்க, சமையல் மேடைக்கு வெளியே, அதாவது சமையல் ரூம் இங்கே இருக்குது வடமேற்கில், அதுக்கு வெளியே பூஜை அறை இருக்குது. பூஜை அறை இருக்குது. வீடு தெற்கு வாசல் வீடாக இருக்குது. தெற்கு வாசல் வீடு இருந்து வடமேற்கில் சமையல் இருக்குது. அந்த வடமேற்கு செவுரை ஒட்டி சாமி அறை இருக்குது. சாமி மேற்குலேருந்து கிழக்கு பார்க்குறாரு. அதுக்கு நாங்கள் அந்த காலத்திலேயே புக்கில் எழுதியிருக்கோம், எங்கள் குரு எனக்கு சொன்னது நாங்கள் எழுதியிருக்கோம். தெற்கு வாசல் வீடாக இருந்தால், எல்லோரும் கவனிங்க, தெற்கு வாசல் வீடாக இருந்தால் அந்த வீட்டில் மேற்கு செவரில் பூஜை அறை இருந்தால் ஹிருதய படபடப்பு அதிகமாக இருக்கும். தான் வால்வு. படபடப்புனா வால்வு ரிலேட்டட் ப்ராப்ளம் அந்த வீட்டில் இருக்கும். பைபாஸ் சர்ஜரி, மேற்கு வாசல் அல்லது தெற்கு வாசல் வீடு. 99% மேற்கு வாசல், 99 சொல்கிறேன் மேற்கு வாசல். வீட்டுக்கு மத்திய பகுதி, மத்திய பகுதினா சவுத்து சென்டரில் கிச்சன் இருந்தால், சவுத் சென்டரில் கிச்சன் இருந்தால், படுக்கிறவர் தென்மேற்கில் படுத்தார். தென்மேற்கில் படுக்கக்கூடாதா? காம்பினேஷனை கவனிக்கணும். மேற்கு வாசல் வீடு, தெற்கு மத்திய பகுதியில் சமையலறை, தென்மேற்கு திசையில் நீங்கள் படுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் பைபாஸ். வயசானதுக்கு அப்புறம் ஒரு 15 வயசில் 20 வயசுலலாம் வராது. ஒரு 65 70 75 அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா வாழ்ந்து அப்புறம் பைபாஸ் சர்ஜரி நடக்கும். இளமையில் பைபாஸ். இதே மேற்கு வாசல் வடகிழக்கில் படிக்கட்டு அல்லது வடகிழக்கில் ஸ்டோர் ரூம் அண்டு வடகிழக்கில் கேஸு, அடுப்பு, ஹீட்டிங் சிஸ்டம் அல்லது சமையல் அறை இருந்தால் இளமையில் பைபாஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு 100 சொல்லுவேன், ஆனால் டைம் என்ன செஞ்சால் நமக்கு வராது, அதை கவனிக்கணும். இப்போ சமையலறை தென்கிழக்கில் இருக்க வேண்டும். சமையலறையின் மேடை ரோஸ் கலராக ப்ரௌன் கலராக இருக்க வேண்டும். தென்மேற்கில் ரூம் இருந்தால் மேலே பரணை இருக்கக்கூடாது, மத்திய பகுதியில் படுக்க வேண்டும். வீட்டுடைய வண்ணம் லைட் வண்ணமாக இருக்க வேண்டும். வாசல் உச்சவாசல் என்று சொல்கிற வடகிழக்கு, உச்சவால் டைரக்ட் கிழக்கு, டைரக்ட் மேற்கில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஹிருதய நோயிலிருந்து தப்பிச்சிட்டு
சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.